ஹைட்ரடினைட்டிஸ் சப்ராட்டிவா அப்படின்னா என்ன கண்டிஷன்ன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இட் இஸ் அ கிரானிக் ஸ்கின் கண்டிஷன் தட் ஹாஸ் ஆட்டோ இம்யூன் அண்ட் ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி மேனிஃபெஸ்டேஷன். ஒரு கிரானிக் கண்டிஷன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸோ இல்லை வீக்ஸ் மட்டும் இருக்காது, மாதக்கணக்காக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட் நிறைய பேருக்கு லைஃப் லாங்காக கூட இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை தான் இந்த ஹைட்ரடினைட்டிஸ் சப்ராட்டிவா. இப்போ இந்த கண்டிஷன் வந்து யூஸ்வலாக ஸ்கின் லெவலில் மட்டும் தான் இருக்கும், எஸ்பெஷலி இன் ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் தான், லைக் இந்த ஆம் பிட்டு, கழுத்து, முதுகு, லோயர் பேக்கு, இந்த ஜெட்டி போடுற அந்த கிராயின் ரீஜனு, இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வர மாதிரியான கண்டிஷன் இருக்கும். பட் இட் இஸ் யூஸ்வலியே ஸ்கின் கண்டிஷன் தான். இன்டர்னலாக உள்ளே போய் உள்ளே பெரிய பிரச்சனை பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் கிடையாது. அதுக்கு ஸ்கின்ல எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னா சின்ன சின்ன கட்டிகள் மாதிரியும், அங்கே சில இடங்களில் சைனஸ் மாதிரியும் வரும். சைனஸ்னால் ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி இருந்து அது உள்ள ஒரு சின்ன ஒரு பேசேஜ் மாதிரி போய் அது உள்ள ஒரு கலெக்ஷன், ஒரு பஸ்ஸோ நீரோ கலெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கலாம். இது வந்து ஆட்டோ இம்யூன் அண்ட் ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன். அப்படின்னா எல்லா கேஸ்லையுமே இருக்காது. ஒரு சில கேசஸில் வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடம்போட உறுப்புகளுக்கு எதிராக செயல்படும் போது தான் அது ஆட்டோ இம்யூன் சொல்லுவோம். இந்த கண்டிஷனில் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் அந்த ஸ்வெட் கிளாஸுக்கு எதிராகவோ அந்த ஏர் ஃபாலிக்கல் அதோட அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக எதிராகவோ ஒரு இம்யூன் ரியாக்ஷன் ஏற்படும் போது இந்த கண்டிஷன் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னா தன்னைத்தானே பெருக்கிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டெண்டன்சியாக இருந்துச்சுன்னா, ஒரு இன்ஃப்ளமேஷன் இன்னொரு இன்ஃப்ளமேஷன் கொண்டு வரது, ஒரு வீக்கு இன்னொரு வீக்கத்தை கொண்டு வரது, அந்த மாதிரி இருந்துச்சு, அது ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் மாதிரி சொல்லலாம்.